இன்னொன்று எனக்கு என்னோட உள்ள உணர்வு வந்து இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் ஒன்று கொண்டாடுறாங்களோ அதில் வந்து எனக்கும் ஒப்புதல் கிடையாது. அது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதுக்கும் நான் ஒரு கட்டுப்பாடு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலை. ஏன்னா நான் போன வாட்டி அதை தொலைக்காட்சியில் தான் நான் பார்த்தேன். அதனால் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கொண்டாட்டங்கள் எல்லாவற்றிற்குமே ஒரு வரைமுறை வர வேண்டும் என்பது எனது எண்ணம். நான் காவல்துறை அதிகாரிகள்ட்டையும் அரசாங்கத்திட்டையும் நான் அதை பற்றி பேசுகிறேன். எங்கள் மாநில அரசோட வரி பணத்தை வாங்கிட்டு தர மாட்டாங்கன்னு ஒரு கடுமையான விமர்சனம் பண்ணுறாங்க. புது வருஷத்தில் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டான் இருந்தேன். அதாவது இது வந்து ஒரு மோதல் போக்கிலேயே அதை கேட்பது என்பது சரியா இருக்காதுன்றது எனது கருத்து. நிச்சயமாக அரசாங்கம் எந்தெந்த வகையில் ஒரு மாநில அரசுக்கு உதவிகரமாக இருக்க முடியுமோ அந்த அளவிற்கு இருக்கும். ஆனால் அதற்கு என்று ஒரு வழிமுறைகள் இருக்கிறது. அந்த வழிமுறைகளை நிச்சயமாக பின்பற்றி யாரையும் வஞ்சிக்க வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக மத்திய அரசிற்கு இருக்காது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மத்திய குழு இதே அரசாங்கம் இன்னைக்கு தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசாங்கம் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பொழுது பல இயற்கை பேரழிவுகள் நடக்கும் பொழுது எப்போ வருவாங்கன்னா எல்லாம் முடிஞ்சப்புறம் வருவாங்க. ஆனால் இன்று வந்து அசஸ் பண்ணி நமக்கு என்ன தேவையோ அதை நிச்சயமாக தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் நேற்று பேசும்பொழுது கூட அந்த மக்களுக்கான தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறார். என்னை போன்றவர்களுக்கெல்லாம் அதற்காகத்தான் நாங்கள் அங்கே சென்று அவர்களுக்கு சில உதவிகளை செய்து ஆதரவு தெரிவித்திருக்கிறோம். ஆனால் இதில் வந்து நான் விவாதங்களிலேயும் பார்க்குறேன், ஏதோ மத்திய அரசு மாநில அரசிற்கு என்று ஒரு பங்கு இருக்கிறது, ஒரு கடமை இருக்கிறது. அதை முற்றிலுமாக மத்திய அரசு தான் இதில் செய்யலை அப்படின்னு முற்றிலுமாக நாம் அதை போடுவது சரியில்லை. ஏன்னா நம்மெல்லாம் வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலம், அந்த மக்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டிய ஒரு மாநிலம். நிச்சயமாக மத்திய அரசு எந்த விதத்திலும் எதையும் புறக்கணிப்பதற்கு வாய்ப்பும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் தொடர்ந்து மத்திய அரசுனா செய்ய மாட்டாங்க, இது உத்தரப்பிரதேசுக்கு அதை கொடுத்துட்டாங்க, குஜராத்துக்கு அதை கொடுத்துட்டாங்க, தமிழகத்திற்கு வஞ்சிக்கிட்டாங்கன்னு சொல்லி நேற்று பிரதமர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். தமிழகத்திற்கு எவ்வளவு நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். இதில் சில பேர் விவாதத்தில் கூட சொல்கிறாங்க, இன்னும் ஏர்போர்ட் வந்து என்ன ஆக போகுது. அது தென்பகுதியில் பல நமது சகோதரர்கள் சகோதரிகள் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வதும் சரி, வேலை வாய்ப்பை தேடி செல்வதும் போதும் சரி, படிப்பதற்கு செல்லும் போதும் சரி, அவங்க திருச்சியிலேயே அவங்க வந்து விமான நிலையம் இருக்கும் பொழுது அவர்கள் சென்னை வந்தோ வேறு இடங்களுக்கு போய் ஏறுவதோ அவர்களுக்கு எவ்வளவு செலவு குறையும், அவர்களுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் அதிகரிக்கும், அந்த இடத்துல எவ்வளவு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆக நம்ம வந்து எல்லா விதத்திலுமே வளர்ச்சி அடைந்த ஒரு நாடாக நாம் மாறிக்கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் ஒப்புக்கொண்டு தான் ஆக வேண்டும். இன்னொன்று எனக்கு என்னோட உள்ள உணர்வு வந்து இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் ஒன்று கொண்டாடுறாங்களோ அதில் வந்து எனக்கும் ஒப்புதல் கிடையாது. அது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதுக்கும் நான் ஒரு கட்டுப்பாடு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலை. ஏன்னா நான் போன வாட்டி அதை தொலைக்காட்சியில் தான் நான் பார்த்தேன். அதனால் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கொண்டாட்டங்கள் எல்லாவற்றிற்குமே ஒரு வரைமுறை வர வேண்டும் என்பது எனது எண்ணம். நான் காவல்துறை அதிகாரிகள்ட்டையும் அரசாங்கத்திட்டையும் அதை பற்றி பேசுகிறேன். பாதுகாப்பாக இருக்கணும். கொண்டாட்டங்கள் திண்டாட்டங்களா மாறிடக்கூடாது, கொண்டாட்டங்கள் அளவு மீறி போயிடக்கூடாது என்பதில் நாம் எல்லாருமே கவனமா இருக்கணும். வருங்காலத்துல இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காம பார்த்துக் கொள்ள வேண்டும். ரெகுலரா அந்த பீச்ல குளிக்கிறாங்க சுற்றுலா பயணி, நம்ம ஊர் பசங்க, சின்ன பசங்க 4 பேருமே சின்ன பிள்ளைங்க. இல்ல அபாயகரமான சூழ்நிலையை தவிர்க்க வேண்டும். நான் இது ஏற்கனவே ஒரு வாட்டி நான் டிஜிபி கிட்ட சொன்னேன், அங்கே வந்து கொஞ்சம் பாதுகாப்பை அதிகரிக்கணும்னு சொல்லி பாதுகாப்பு அதிகரிக்க சொல்லலாம். மேடம், தெலுங்கானா முதலமைச்சர் கடந்த முதலமைச்சர் வந்து முதல் போக்கை கடைபிடித்து இருந்தார். இப்போ இருக்கிற முதலமைச்சர் வந்து உங்ககிட்ட ஒரு நெருக்கமான இல்லை, அதாவது அந்த முதலமைச்சர் ஒரு கான்ஸ்டிடியூஷனை வந்து சரியா அவர் வந்து மதிக்கலைன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ புது அரசாங்கம் வந்திருக்கிறது. நேற்று கூட முதலமைச்சர் என்னை வந்து பார்த்தார், வாழ்த்துக்கள் சொன்னார். நான் எல்லா இடத்துலையுமே நான் சொல்றது ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் சரியான புரிந்துணர்வு இருக்க வேண்டும், நட்புணர்வு இருக்க வேண்டும். இது மக்களுக்கு பலன் தரும் என்பதை நான் பல நாட்கள் சொல்லி வருகிறேன். மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் சொல்வதற்கு முன்னாலேயே தமிழகத்தை பற்றி சொல்லும் பொழுது முதலமைச்சரும் ஆளுநரும் உட்கார்ந்து பேசி பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு எனது கருத்து அதுதான். சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், முதலமைச்சர் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆளுநர் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அந்த கருத்து வேறுபாடுகள் மோதல்களா மாறாம மக்களுக்கு பலன் தருவதா இருக்கணும்ன்றது எனது கருத்து.